ப்ரோ உங்கள் லைஃப் எப்படி ப்ரோ போகுது? Everything is temporary, but my girlfriend is pregnant. sorry. This is my ப்ரெக்னெண்டா? this is my permanent. பர்மனண்டா? நமக்கு இந்த மாதிரி எல்லாம் அமையாதுடா. பாய்ஸ் பசங்க கூட இருக்கும்போது மனசுல சந்தோஷமாக இருந்தா நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனா திக்குன்னுதுரா எனக்கெல்லாம். எந்த நேரத்துல எதை வச்சு விட்டு போவோம்னு தெரியாது. உங்க கூட இருந்தா தப்பிக்க முடியாது. கீழே போக முடியாது, மாட்டிப்போம். மேல டாப்பர் திறந்து போலாம். இப்படி திறந்து அப்படி இழுத்தனா அப்படியே வெளியில போயிடலாம். ஐயோ குடிச்சிடாங்களே. ஏன் திமிங்களோ இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குளோர்லயே எடுத்துக்கலாமே. டாட்டர் ராக்குடு மதர் சாக்குடு இப்படி பாடுது பாரு அந்த பொண்ணு. பாடின பாட்டே நம்ம திருப்பி பாட சொன்னா தப்பு பாடிக்கிட்டு இருப்போம். புகையில் அறுவட்டிக்கு தயாரான ஆப்பு நட்டு மிஷினை கடையை எடுத்து லாரியில கட்டு, கோழில கட்டு, கூடையில கட்டு. அதோட ஆடு சாரம் பீடி சுருட்டு கேங்கில எல்லாம் பொய் பொருட்டு விளையாட்டு கோழிய வேலை செஞ்சா வேர்ல்டு வைடு லிங்க். உன்னை கூட்டின்னு போவேன் கட்டின வச்சு கட்டின பொண்டாட்டி அவனை டாக்டர் இல்லாவும் மதர் இல்லாவும் ஃபாதர் இல்லாவும் சிஸ்டர் இல்லாவும் எத்தனை பேர் ஒரு ஜிப்ல கொண்டு போவேன். வீடியோ பார்க்கும்போது நம்ம மூஞ்சி அப்படிதான்டா இருக்கு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. என்னோட பூமே நீ தூளாச்சு எப்போதும் எங்கேயும் ஃபீல் எதோடையா வச்சிருக்கீங்க? கேர்ள்ஸ் காம்ப்ளிமெண்ட் வெர்சஸ் பாய்ஸ் காம்ப்ளிமெண்ட். கொட்டி அப்படி சில்க் சுத்த மாதிரி இருக்கேடி நீ. வேர்வேல ஓடும் பார்த்தா எப்படி இருக்கு? மைக் டைசன் மாதிரி இருக்குமே. தாரோட்ல தண்ணி ஊத்துன மாதிரி இருக்கு. என்னடா முஸ்கின் இப்படி கலாச்சி விட்ட? ஆனா உண்மையான சொல்லியிருக்கா மைக் டைசன். கன்ஃபார்ம் இவன் தான் சார். அவங்க கோபப்படுற மாதிரி நீ என்ன பாட்டு பாடுன? நீ ஒரு அருவி என் கருவி எடுத்து அருவியில் சொருகினால் பிறக்கும் புதிய தூத்துக்குடி கொத்துனார் தூக்கி போட்டு குத்துனார் தேவை சுண்ணாம்பு வெட்டியா இருந்தால் வந்து இந்த பாட்டு வேற மைண்டுல ஓடிக்கிட்டே இருக்கியா? தூத்துக்குடி கொத்தனார். யாரும் பயப்பட வேண்டாம், இது நல்ல பாட்டு தான். வாழ்க்கைக்கு தேவை ஒரு துணை, நீயே என் துணை நானும் துணை என பக்கத்துல நீதான் எப்பவும் இருந்தா. வீடியோல வர வடிவில் ரியாக்ஷன் தான்டா ஏன் நிலைமை இருக்கு. இந்த பாட்டு மைண்ட்ல கேட்கும் போதெல்லாம் நம்ம மைண்ட் அங்க போகுது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. டேட் சன். இது என்னமோ உண்மைதான்டா. எல்லா பசங்களும் இப்படி அமைதான்னு தெரியல, ஆனா ஒரு சில முக்கியமான பசங்க மட்டும் இப்படி அமைதுடா. உண்மையான பதிவு, அசத்தலான பதிவு, உண்மையான பதிவு. வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? காட் அப்படிதானே போவோம். இஷ்டம் இருந்தா வாலில தூக்கு ஒரு சாவுட போடா பரவேஷ் நாயே. அவன் செத்துட்டான்டா. அப்படியே எத்தனை தலை வாழ்க்கை இப்படியே நக்கிட்டு போகும்போது கடவுளை இப்படி சொன்னா என்னடா பண்றது பின்ன? அப்படிதானே போவோம். இஷ்டம் இருந்தா வாலில தூக்கு ஒரு சாவுட. எனக்கு லவ் வேணாம் மாப்ள. அந்த பொண்ணு வேணுமா? யாருமே வேணாம். யாருமே வேணாம். அடடே அமரனே. கரெக்டா சிங்க் ஆயிடுச்சியா எடிட்டர.
மாஸ்க் போடுற யாரையுமே நம்பாதீங்களா, யாருமே ஏமாத்துக்கார பசங்களா இருக்கிறானுங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நானும் ஏமாந்துருக்கேன் அந்த மாதிரி நிறைய டைம். தூத்துக்குடி கொத்தனா Me and my friend after small fight. என்னங்க பேட்டி எடுக்க வந்திருக்கேன் தம்பி, காது கேக்குதா? இருக்குது ப்ரோ, ஒண்ணும் பார்க்க முடியாது ப்ரோ. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? என்ன பிரான் பண்ணுவீங்க? நான் உங்கள்ட்ட பேட்டி எடுக்க வந்திருக்கேன். பேட்டி என்ன பண்ணுவீங்க? இந்த பொண்ணுகளே நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டயலாக் வேணா இவன் சொன்னது உண்மைதான்டா. கேள்வி கேட்டுக்கிட்டா இல்ல ப்ரோ, கண்ணு வர தெரியலையா? இப்படி ரெண்டு லூஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கடா, சரியான சண்டை போடுவானுங்க. ஆனா அவனுக்குள்ளதான் அட்டாச்மெண்ட் அதிகம். ஆஃப்டர் பிரேக்கப் மீ அண்ட் நாட். இவனுங்களால நாம டிஸ்டர்ப் ஆகணும், அப்பதான் நம்ம லைஃப்ல எதனா ஒண்ணு புடுங்குவோம். ஆட்டாலும் பச்சா ஆவோம். கேக்கல கேக்கல. அவ என்ன என்ன தேடி வந்த நல்லாதான் போயிட்டு இருக்கான். திடீர்னு எப்ப ஞாபகம்னு தெரியாது. ஆனா இதெல்லாம் நைட்டு தான் நடக்க ஞாபகம் வரதெல்லாம். பகல்ல ஒரு டைம் கூட ஞாபகம் வராது. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுடா. ஒன் சைட் லவ். ஏய் என்னடா காலங்கத்துல எழுப்பி சாவடிக்கிறீங்க? அப்படி என்னத்த காட்ட போறீங்க? கும்சல குச்சம் சொல்லிக்கிளியே கும்சலம். காலங்காத்தாலே இப்படி ஏமாத்துறீங்களடா என்னையவே. மொத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே, மொத்த உலகமும். அந்த இடத்துல நம்மளும் ஒரு நாள் போட்டோ பிடிக்கிறேன்டா அண்ணாவோட. அனில்னு சொன்னா கூட சரிடா, ஆனா போட்டோ பிடிக்கிறேன்டா. விஜய் ஃபேன்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க எத்தனை பேருக்கு விஜய் பிடிக்கணும். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? Take and lunch time in college. Me and my friend. இந்த மாதிரி எங்கேயா பண்றீங்க? எங்க முன்னாடியெல்லாம் ஒரு பொண்ணு இப்படி பண்றது இல்லையா? பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. எங்களுக்கு கனவுல கூட நேர்ல கூட இந்த மாதிரி பாக்குற ஒரு சான்ஸ் கிடைக்கலடா. வந்ததுல இருந்து இப்படி பேசிட்டு இருக்கிறியடா, முடியலடா என்னால. சார் சார் என்னமா பண்ணி இருக்கானுங்க? நேரில் பார்க்க தான் கொடுத்து வைக்க மாட்டேங்குது. இது என்ன நிகழ்ச்சின்னு தெரியுமாடா? ரோஜா பூ மாலடா, காஜு மாலை கிடையாதுடா உங்க அம்மால. இது என்னடா ஏஜ் 0 to 5. லாஸ்ட் வந்தது என்ன உண்மைடா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். யாரும் முஸ்லீம்களுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி எப்பா இன்னைக்கு தான்டா உன்னை நினைச்சால எனக்கு பெருமையா இருக்கு. இன்னைக்கு உருப்படியான வேலை பார்த்துருக்கீங்க. எப்பா இந்த நாள் அந்த நாய் பாரு ஆசைப்பட்டு இருக்கு. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். இப்ப சொன்னா பாத்துங்க, பச்சை பொய் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். இது என்ன உண்மைதான்டா. எக்ஸ்டன் கூட விட்டுருவாங்கடா, போங்கடா பொழைச்சு போங்கடாரு. ஆனா அந்த இன்டர்னல் வர வாதியாருங்க ஸ்ட்ரிக்ட், அதெல்லாம் மறக்க முடியாதடா. அவ்வளவுதான், காலேஜ் எல்லாம் முடிஞ்சு. நல்ல மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் லைஃப்ல. டேய், நீ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுடா. ஐடியா? நானும் கிரியேட்டர் தான்ப்பா. கிரியேட் வா. என்ன கிரியேட் பண்ணுவேன்? ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவோம்ப்பா. எங்கடா மயிறு
அப்ப நானும் ஒரு கிரியேட்டர் தான். அதர் டேஸ் வில் கோ. கதையா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு சின்ன சிரிப்பு வருதுடா. திடீர்னு பார்த்தா திங்கக்கிழமை வந்துடுது. இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமைக்கிற நேரம் மட்டும் கம்மியாக மாட்டேங்குது, சறுக்குன்னு போயிடுது. மின்னல் விஜய் சித்தான்னா அவ்வளவு பராமப்படுவாரடா. ஹர்ஷத் கான் மேல கூட்டாளிங்கடா 2 பேரும், அனந்தம்பிங்க. இப்படி இருக்கிறவங்க பார்த்து இப்படி இந்த மீன் போட்டு வச்சிருக்கீடா.